எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் முனிஷா vlogs. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்றைக்கி நம்ம கார்டனிங் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நான் கார்லிக் பிளான்ட் எப்படி வைக்கிறது அப்படின்றத பற்றி சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் பெருசாக எதுவும் செலவு பண்ண வேண்டாம். நம்மக்கிட்ட இருக்க அந்த வீட்டில் இருக்க கார்லிக்கை வச்சு செய்யலாம். வாங்க பார்க்கலாம். இது மாதிரி ஏதாவது பாட்டில் மூடி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி பூண்டு பல் எடுத்துக்கோங்க. நல்லா அந்த பூண்டு பல் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ அந்த பாட்டில் மூடி வந்து கொஞ்சம் டீப்பாக இருக்கணும். அப்போ தான் தண்ணி ஊற்றி நம்ம பூண்டு வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி வந்து உங்கள் எல்லாருக்கிட்டேயும் இருக்கும். இந்த மாதிரி மூடி கூட வீட்டில் எல்லோரும் வச்சுருப்பீங்க. இது கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாட்டில் மூடியில் வந்து நம்ம பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் பாதி வர மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் பூண்டு வைக்கும்போது நமக்கு தண்ணியும் வெளியே வராமல் இருக்கும். இப்போ இந்த தண்ணி வந்து 3 days ஒன்ஸ் மாற்றிக்கோங்க. எப்போவுமே இந்த மூடியில் தண்ணி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லது. இந்த பூண்டு பல்லோட அந்த பேஸ்லேருந்து தான் உங்களுக்கு வந்து வேர் வரும். மேல் பகுதியிலேருந்து துளிர் விடும். அந்த பூண்டோட அடிப்பகுதி வந்து தண்ணியில் படுற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு மூடியில் எத்தனை வேணால் வைக்கலாம். அது உங்கள் பூண்டு சைஸை பொறுத்து. இப்போ உங்கள் பூண்டு பல் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு 3 கூட வைக்கலாம். நான் வந்து 2 வைக்கிறேன். இந்த மூடியில் எப்போவுமே தண்ணி இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அதுதான் முக்கியம். காய விட்டுறாதீங்க. இது வந்து ஒரு வாரம் 10 நாளில் வந்து உங்களுக்கு துளிர் விட ஆரம்பிக்கும். இது வந்து நீங்கள் ஒரு ஜன்னல் ஓரமாக கூட வச்சுக்கலாம், சன்லைட் படுற மாதிரி. ஸோ இது ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து வேர் விட்டுருக்கு. நான் வந்து வேறு ஒரு முடியில் எடுத்து மாற்றிட்டேன். ஏன்னா வேர்லாம் ரொம்ப பெருசாகிட்டு அதனால் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அந்த வேர்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா பஞ்சியாக வந்திருக்கு. இது வந்து ஒரு கரெக்டான டைம் நம்ம வந்து மண்ணில் எடுத்து வைக்கலாம். இப்போது இது மாதிரி ஒரு பாட் எடுத்துக்கோங்க. அதில் பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த பூண்டு பல்லை உங்களுக்கு இதில் வச்சு காட்டுறேன். நீங்கள் வந்து நிறைய பூண்டு பல் வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் பெரிய பாட்டாக எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பூண்டு பல்லுக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. அப்போ தான் அடியில் பூண்டு வளர்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ஒரு சின்ன ஹோல் போட்டுட்டு அந்த மண்ணில் சின்ன ஹோல் போட்டுட்டு அந்த பூண்டோட பேஸ் வந்து நல்லா அந்த வேர் வந்து நல்லா பதிகிற மாதிரி வைங்க. இது மாதிரி மண் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா பதிகிற மாதிரி வச்சுட்டு அந்த துளிர் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுட்டு மண் போட்டு மூடிடுங்க. அந்த துளிர் மட்டும் கொஞ்சமாக வெளியில் தெரியட்டும். இதுக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக தான் ஊற்றணும். ஏன்னா வந்து இப்போ சின்ன செடியாக இருக்கிறதுனால ரூட்டெல்லாம் வந்து நிறைய தண்ணி ஊற்றினா அழுகி போயிடும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்படியே ஸ்ப்ரே பண்ண மாதிரி ஊற்றிக்கோங்க போதும். இதை வந்து நீங்கள் ஜன்னல் ஓரமாக வச்சுக்கலாம். நல்லா சன்லைட் படுற மாதிரி நல்லா ஒரு 6 hours சன்லைட் படுற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பூண்டு செடி பாருங்கள். இதை நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் காட்டினேன் இல்லையா ரூட்டோட, அதை தான் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு. இது வந்து பிளான் பண்ணி ஒரு 4 to 5 weeks ஆகுது. நம்மளுக்கு இன்னும் முழுசாக கார்லிக் கிடைக்கிறதுக்கு ஃபியூ months எடுக்கும். நான் வந்து வளர்ந்ததும் உங்களுக்கு வந்து வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஹார்வெஸ்ட் பண்ணும்போது வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.